புரியுதா? பஞ்சாக் சரி, ஒரு 2000 ரூபா இருந்தா கூட கோயில் எனக்கு சம்பளம் தருவாங்கல்ல, அதுல வேணா கழிச்சுக்க. 2000 ரூபாய் பணமா? ஆனா நீ எனக்கு தெரிஞ்சு குடிப்பழக்கத்தை தான் விட்டுட்டல்ல, சூதாட்டத்தையும் அடியோட விட்டுட்ட. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணம் எதுக்கு? ஆட்டோவை ரிப்பேர் பண்ணணும்பா. உற்சவத்துக்கு ஜனங்க வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. வேற வேற ஊர்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 200 பேராவது வருவாங்க. கங்கணம் கட்டின கையோட ஜனங்களை அந்த அம்மன் ஈர்க்க ஆரம்பிச்சிடுவா. இந்த முறை கோயிலுக்கு ஆட்டோ ஓட்டினதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கும் கோயிலுக்கும் 2 முறை ஆட்டோ ஓட்ட வேண்டி இருக்கும். தலைக்கு 5ன்னு வச்சுக்கிட்டாலும் 10க்கு 50, 4 ரவுண்டு போனா 200 ரூபா. 200 × 10 நாள் 2000. நானே கையில கொடுத்துருவேன் உனக்கு. அது சரி ஜக்கி, திடுதிப்புன்னு என்ன உனக்கு பணத்து மேல இவ்வளவு ஆசை? குழந்தை பிறக்க போகுதுயா, செலவு நிறைய இருக்குல்ல. பால், ஓம வாட்டர்ல இருந்து தொட்டிலு, தள்ளு வண்டி, விளையாட்டு பொருள், நகை. ஜுரம் வந்தா வைத்தியர், நாமகரணம், அதுக்கு துணிமணி, வளர்ந்தா ஸ்கூலு, இப்படி 1 2 குழந்தையை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. பல வருஷம் கஷ்டப்படணும். ஆனாலும் சந்தோஷமா இருக்கே. நான் அப்பாவாக போறேன்ல. நாளைக்கு என் பிள்ளைகிட்ட யாராவது உங்க அப்பா யாருன்னு கேட்டா ஜக்கின்னு சொல்லுவான்ல. அப்பா எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்க ஜக்கி. நீ உன் ஜென்மத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசினதே இல்லையா? நீயும் சீக்கிரமா அப்பனா இருப்பா. என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவ. ஆனா குழந்தை மட்டும் ஓன் பொண்டாடிக்கு தான் பிறக்கணும். சும்மா தமாஷுக்கு பேசுனேன். இங்க பாரு, ஒண்ணு இல்லைனாலும் வருஷத்துக்கு 2 லட்சம் தேவைப்படும். எங்க அம்மாவுக்கு பேர குழந்தைன்னா உசுறு. உடனே கிளம்பி வந்துருவாங்க. நானு, என் பொண்டாட்டி, எங்க அம்மா, குழந்தை, அப்புறம் என் ஆட்டோ, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது இல்ல. இந்தா, இதுல 2000 ரூபாய் இருக்கு. வாங்கினதை கரெக்டா திருப்பி கொடுத்துடணும்னா. நீ பெரிய உதவி செஞ்சிருக்கிற பஞ்சாக்சரி, கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவேன். வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வா. இந்த உற்சவம் முடியிற வரைக்கும் நம்ம சக்கராபுரி கோலாகலமா இருக்கும். வெளியூர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வருவாங்க. அந்த அம்மனுடைய அலங்காரத்தை பார்க்கிறதுக்கு 2 கண்ணு போதாது. அந்த ஸ்ரீ சக்கரத்தோட உத்பவம் ஆஹா, அத பார்த்தாலே போதும் நம்ம ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிரும். நாம செஞ்ச பாவமெல்லாம் ஒரே அடியா நம்மளை விட்டு நீங்கிடும். என்ன அழகு, என்ன வைபவம். கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனா நம்ம சக்கராபுரியில ஸ்ரீ சக்கர உத்பவம் 21 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். போன தடவை இந்த உற்சவம் நடக்கும்போது நீ ரொம்ப சின்ன பொண்ணு. அப்பதான் சுந்தரி பிறந்தா. இந்த சக்கராபுரியே சந்தோஷமா இருந்தது. உற்சவ சமயத்துல பக்தர்கள் எல்லாம் எல்லா வீட்டு திண்ணை மேலையும் படுத்து தூங்குவாங்களாம். எங்க பார்த்தாலும் ஜனங்க அவ்வளவு கூட்டமா இருந்துதா. இன்னைக்கு அம்மன் முகத்துல களை அதிகமால இருக்கணும். ஆனா நீ என்னடான்னா அம்மனோட முகமே களை இழந்து போயிருக்குங்கிற. ஒருவேளை மடப்பள்ளியில சமையல் பண்ணும்போது புகைப்பட்டு பட்டு என் கண்ணு மங்களா இருக்கலாம்ப்பா. அதனாலதான் எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கணும். விடுங்கப்பா. இந்த பாருப்பா பஞ்சாக்ஷரி, ஓயாம ஜனங்க இங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அம்மனை தரிசனம் பண்ண வர பக்தர்களுக்கு எந்த வகையிலும் எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது. புரிஞ்சுதா? அதனால இப்படி கயிறை கட்டி விட்டுட்டா வரிசையா வந்துட்டு போவாங்க. டேய் சீக்கிரமா கட்டுங்கடா, எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம், ஆட்டம் ஆட்டம் சீக்கிரம் போட கயிறு அப்படியே சீக்கிரம் கட்டுக்கோ. இதை நல்லா இழுத்து பிடிங்க. அப்புறம் இந்த ஜக்கி கிட்ட நாளைக்கு பிரசாதம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கினுவான்னு சொன்னா ஆளையே காணுமே. வருவான். அப்புறம் மல்லி நாளைக்கு வந்த உடனே ஒரு படி விடாம எல்லா படிலையும் குறை போட சொல்லு. என்னால வெளியே வர முடியாது. ஏன்னா எனக்கு அர்ச்சனை பூஜை அது இதுன்னு வேலை நிறைய இருக்கும். டேய் மணி, சீக்கிரம் இந்த பக்கம் கொண்டு வந்து கட்டுங்க. அங்க என்ன மசன்னு வேலையை பாருங்க. இதை தூக்கு. அந்த கம்பம், அதனால அந்த பட்டம் இழுத்து போடு. சீக்கிரம் வேலையை பிடிங்க. கொஞ்சம் லூசு விடு. இந்த பக்கமா அப்படிதான். நான் சொல்றது புரியுதா? அந்த பக்கமா 3 ரூபா போடணும்.
இந்த நேரத்துல என் பொண்ணு சுந்தரியோட ஞாபகம் வருதும்மா. அவ இருந்திருந்தா பரபரப்பா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. போன உற்சவத்தப்போ பிறந்தவ. அவ இருந்திருந்தா இந்நேரம் அவளுக்கு 21 வயசு ஆயிருந்திருக்கும். ஏப்பா அதையே நினைச்சு வருத்தப்படுற? ஊர்ல உற்சவம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தலையெழுத்து அனுபவிச்சுதானே ஆகணும். பாட்டி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. நானும் காய்கறி நறுக்கவா? இல்ல வேண்டாம்மா, நானே பாத்துக்கிறேன். பாத்தியா சேகரா, அந்த மகமாயி அந்த மகளை மறக்கிறதுக்காக இந்த மகளை அனுப்பி வச்சிருக்கா. ஆமாம்மா, நீ வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டம்மா. நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கும். அப்பா, நாளைக்கு கோவில்ல ஒரு படியும் விடாம எல்லா இடத்துலயும் கோலம் போடணுமா? தனியா குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர எனக்கு பயமா இருக்கு. அதனால பங்காரியை கூட வர சொல்லியிருக்கேன். அவன் தண்ணி ஊத்துனானா நான் கோலம் போட்டுடுவேன். நாளையில இருந்து நிறைய ஊர்ல இருந்து நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சிருவாங்களாமே. கோவில் வாசல்ல இப்பவே நிறைய கடைங்க வந்துருச்சு. வளையல் கடை, பொம்மை கடை, மருதாணி கடை, ஒரே கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அம்மா, நாளைக்கு காலையில நான் சீக்கிரம் கோயிலுக்கு போய் பிரசாதம் ரெடி பண்ணணும். நான் இப்ப போய் படுத்துக்கிறேன். காலையில 4 மணிக்கு எழுப்பிடுங்க. என்ன? சரிப்பா. இங்க பாருமா, இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன். நீ கோயில்ல வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருப்ப. போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கமா. போமா மல்லி. சரி பாட்டி. காத்யாயனாய வித்மகே கன்யாகுமரி ச தீமகி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். करमध्ये सरस्वती करमूले स्थिते गौरी. அட கடவுளே! அம்மா, அம்மா, இன்னும் ஏண்டா இங்கே இருக்கிற? என்னம்மா கேள்வி கேக்குறீங்க? உங்களை எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்னேன்? காலையில 4 மணில இருந்து உன்னை எழுப்பிட்டு தான் இருக்கேன். சேகரா சேகரான்னு கூப்பிட்ட, நீ காதுலே வாங்கிக்கல, தூங்கிக்கிட்டே தான் இருந்த. சேகரா சேகரான்னு கூப்பிட்டதுக்கு பதிலா அந்த கடவுளை கூப்பிட்டு இருந்தா அவரோட தரிசனமாவது கிடைச்சிருக்கும். உனக்கு காது கேக்குதா இல்லையா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏண்டா சேகரா, நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருந்தா ஏமா, எப்படி? ஏன் என்ன எழுப்பலன்னு கேட்டா இவ்வளவு பெரிய கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சரி விடுங்க, இனி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? மொத்தத்துல தாமதம் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் பிரசாதம் ரெடி பண்றதுக்குள்ள டைம் ஆயிடும். அவ்வளவுதான். அது இல்ல சேகரா, நீ காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறியே, வெறும் வயித்தோட போவ. அதனாலதான் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். காபி போட்டு கொண்டு வர, கொஞ்சம் குடிச்சிட்டு போய. காஃபியும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தானா எழுப்பலையாம். இப்ப பாத்தீங்களா, பிரசாதம் பண்றதுக்கு என்னால தாமதமாக போகுது. பஞ்சாட்சரி இந்த மாதிரி நேரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கான். இத பெருசாக்கி என் வேலைக்கே ஒல வைக்க போறான். என் இடத்துக்கு அவன் மச்சான கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காமா. சேகரா, அங்க போய் கோவப்படாம பதட்டப்படாம இரு. யாரு என்ன கேட்டாலும் பொறுமையா பதில் சரி சொல்லு. சரி. அம்மா தாயே, நீதான் காப்பாத்தணும்.